Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே இல்லை. அதே சமயத்தில் உங்களோட டார்கெட் நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் வரலாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சார், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கம்மியான காசு வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியுமா? என்ன எல்லோரும் சொல்கிறாங்களே, ஒரு 1000 ரூபாய் இருந்தால் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஏன் ஆப்ஷன் ட்ரேடிங் தான் ஏன் பண்ணணும் அப்படின்னு ஏன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்ட அப்படின்னா, சார் தெரியல சார், ஆனால் ஆப்ஷனில் நிறைய பணம் சம்பாதிக்கலாமாமே, ஆப்ஷனில் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாமே, வெறும் 1000 ரூபா இருந்தால் போதுமாமே. ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்குறது ஒரே விஷயந்தான். அதாவது எந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, யூடியூப்பில் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்கலாம், ஆப்ஷனில் டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும், 10 மடங்கு ஆகும், இது மாதிரிலாம் வரீங்களே, இது அவங்க உங்களுக்கு சொல்கிறவங்க அதில் பணம் சம்பாதிச்சிட்ருக்காங்களா ரெகுலராக? எந்த காரணத்துக்காக நீங்கள் தேடுறீங்க? அதாவது உங்களுக்கு தேடுதல் ஏன் அந்த பக்கம் உங்களுடைய என்ன சொல்லுது, ஏன் அதை தேடி போகணுன்னு ஏன் உங்களுக்கு தோணுது? ஆப்ஷன் ட்ரேடிங் 1000 ரூபாயில் பண்ணலாமா இல்லையா அப்படின்னா, 1000 ரூபாய் தாராளமாக பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு கால் ஆப்ஷன் 35,500 CE பேங்க் நிஃப்டி. இப்போ அந்த வாங்க போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு என்னது 738 ரூபா. ஓகேங்களா? ஸோ 25 குவான்டிட்டி, ஒரு லாட் செய்து 730 ரூபா உங்களுக்கு கிடச்சிது. 1000 ரூபாய்க்குள்ளே இருக்குது, வாங்கிக்கலாம். நான் 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், அதை பற்றி எந்த பிரச்சனை. 1000 ரூபாய்க்கு ஆப்ஷன் ட்ரேடிங் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த 1000 ரூபாய்க்கு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதாவது 1000 ரூபாய்க்கு வாங்கி ஒரு வர்த்தகம் பண்ணுறீங்க, ஒரு வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 1000 ரூபாய்க்கு வாங்கி விற்று இதே மாதிரி நான் யாராச்சும் ப்ராஃபிட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள். இது மாதிரி அவங்க ஆப்ஷன் ட்ரேடிங் 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 2000 ரூபாய் விற்கிறாங்க, 1000 ரூபாய் வாங்குறாங்க, 1500 ரூபாய் விற்கிறாங்க, நல்லா ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற வியூகம் முற்றிலும் தவறு. அந்த மாதிரிலாம் ப்ராஃபிட்டில் 1000 ரூபாய்க்கு ட்ரேடிங் கிடைக்குது, 500 ரூபாய்க்கு ட்ரேடிங் கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் வாங்கி ஆப்ஷனில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கலாம், ரியாலிட்டி புரிஞ்சுக்குங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, 5000 இல்லை 50,000 இல்லை 1,00,000 எவ்வளோ பணம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த பணத்தை முன்னாடி வைக்கிறாங்க. என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நான் டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கலாம், என்கிட்ட கேபிட்டல் கம்மியாக இருக்குது, என்கிட்ட 1000 ரூபா தான் இருக்குது, இதை வச்சு நான் டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கலாம், 5000 ரூபாய் இருக்குது, டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கலாம், ஒரு 50,000 ரூபாய்க்கு டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கலாம், டெய்லி அப்படின்ற மாதிரி டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கலாம், லோ கேபிட்டல். ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி கத்திரிக்காய் வியாபாரமோ, வெண்டைக்காய் வியாபாரமோ, மீன் வியாபாரமோ, கருவாட்டு வியாபாரமோ, அதாவது நம்ம அங்கேருந்து ஒரு பொருள் சந்தையிலேருந்து வாங்கிட்டு நம்ம டெய்லி தெருவாக கூவி விற்றுட்டு சாயங்காலம் அண்ணக்கூடிய காலி பண்ணிட்டு போன மாதிரி ஒரு பிஸ்னஸ் கிடையாது. இது சைக்காலஜியை உள்ளே எடுத்துட்டு சம்பாதிக்கிறாங்க. இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்றது மனிதனுடைய எமோஷனல் கூட விளையாடி சம்பாதிக்கிற ஒரு மேட்டர். அது புரிஞ்சுங்க. இது கேபிட்டல்னாங்க, எல்லாரும் கேபிட்டல் மேலே தான் ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கலாம். சார், டெய்லி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்காமல் என்ன சொல்லுங்கள், டெய்லி 500 ரூபாய் சம்பாதிக்காமல் என்ன சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது சொல்கிற விஷயம் இல்லை, கேட்குற விஷயம் இல்லை. இது முழுக்க சைக்காலஜியை பில்ட் பண்ணி அது மூலிமா அந்த சைக்காலஜி வச்சு பணம் பண்ணுற மேட்டர் தான் இது. அதனால தான் எல்லோரும் 95% லாஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா, மனிதருடைய சைக்காலஜி நாம் நினைக்கிற மாதிரிலாம் ஒரே டைரெக்ஷனில் போகாது. இப்படி போனால் நம்ம மிஷின் கிடையாது. நம்ம எமோஷனல் சம்மந்தப்பட்ட நம்மலாம்
ஸோ இதை தான் வந்து பயன்படுத்திக்கிறாங்க யார், பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ், பெரிய பெரிய என்ன சொல்ல உள்ளே வராமல் பெரிய திமிங்கலம் சொல்கிறாங்க இல்லையா, பெரிய முதலைங்கள், அவங்களாம் வந்து இதை யூஸ் பண்ணி பணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, புதுசாக வரவங்க மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க என்கிட்ட லோ கேபிட்டல் இருக்குதுன்னு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு பண்ணலாம், இதை தான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி தேடி வருவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ இதை தான் வந்து அவங்களும் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஓகே 5000 ஓகே இந்த மாதிரி மைண்ட் செட்டில் வராங்களா. யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், ஆப்ஷனில் டெய்லி 500 சம்பாதிக்கலாம், டெய்லி 1000 சம்பாதிக்கலாம், டெய்லி 10,000 இது மாதிரி தம்ப்நெயில் போட்டு வர வியூஸ் நிறைய வியூஸ் பார்ப்பீங்க. இந்த மாதிரி தேடுதல் வர 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 என்னென்னா இந்த மாதிரி ஆள் தான் நமக்கு வேணும்டா சாமின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஓகே அவங்க தான் வந்து ஹுக் போடுறாங்க. இது பார்த்தாததுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆள் தேடுறாங்களே, யூடியூப்பில் என்ன தேடுறாங்க, கூகுளில் என்ன சர்ச் பண்ணுறாங்க, இதை பற்றி என்ன பண்ணுறாங்க, இந்த டிப்ஸு கால்ஸ் கொடுக்குறாங்க அவங்க ஒரு பக்கம் டெய்லி கால்ஸ் பண்ணி உங்களுடைய லாஸ் எல்லாம் நான் ஒரே நாளில் மீட்டு கொடுத்துறேன், ஒரே 10 நாளில் உங்களுடைய லாஸ் எல்லாம் மீட்டுக்கலானுங்க அப்படின்னு அவங்க ஒரு தரப்பில். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய யூடியூப் சேனல் முற்றிலும் உங்களுக்காக தான். இதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு சேஃபாக இருப்பீங்க. இல்லை இதை கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாமல் கொஞ்சம் அடனா போட இவங்களாம் ஒரு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் எவ்வளோ பேர் சம்பாரிச்சு தான் இருக்காங்க, இருந்தாலும் சம்பாதிக்க தெரியல போல் தருது, அதனால் இப்படி சொல்கிறாங்க இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல. ஆப்ஷனில் சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம்ன்றது தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் சார், நான் ட்ரை பண்ணணுன்ட்டு நான் ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு இருக்கிறேன், நான் ஒரு அப்படின்றவங்க பரவாயில்ல, ஓகே எனக்கு தெரிஞ்சுக்கங்க, வேணான்னு சொல்ல தெரிஞ்சுக்கிறோம் சந்தோஷம் தான். ஆனால் பணம் சம்பாதிக்கணும்னு உள்ளே வந்து எங்கிட்ட 5,000 இருக்குது கேபிட்டல், 10,000 இருக்குது, டெய்லி இவ்வளோ சம்பாதிக்கலாம், அது முற்றிலும் தவறு. என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதான் சொல்லுவேன் நான், நீங்கள் 45 days கிளாஸ் அட்டன் பண்ணால் மட்டும் போதாது. நீங்கள் இப்போ சம் ஃபீஸ் கொடுத்து நீங்கள் கற்றுக்குறீங்க, ஓகேங்களா, ஃபீஸ் டசன்ட் மேட்டர். இப்போ வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு அமௌண்ட் இருக்காது, அது ஃபீஸ் டசன்ட் மேட்டர். ஃபீஸ் கொடுத்தீங்க ரைட் ஓகே, 45 days ஸ்பெண்ட் பண்ணிங்க ரைட் ஓகே, அதை முறைப்படி அப்ளை படுத்தி நீங்கள் அந்த நான் சொல்கிற ஃபார்ம் பிரகாரம் ரெகுலராக கொண்டு போனால் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. அப்படின்னா அதில் பாதி ஃபில்டர் ஆகிடுவாங்க. இப்போ ஒரு 100 பேர் வந்து வெபினார் ஜாயின் ஆகிறாங்கன்னா, ஸோ அந்த 100 பேரில் வந்து கிட்டத்தட்ட வந்து 70% பேர் ஃபில்டர் ஆகிடுவாங்க, மிச்சம் 30% தான் நிற்பாங்க, யாராவது ஸ்டடி பண்ணுறவங்க. அதாவது நம்ம ஓகே சார் நான் தெரிஞ்சுட்டு பண்ணுறோன்றாங்க. இந்த 70 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக பணம் பண்ணணும் அப்படின்ற உள்ளே வந்துட்டு, அடடா இவ்வளோலாம் கஷ்டப்படணும் அதில், ஐயோ அப்படின்னா நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி. சரி அதுக்கப்புறம் தாங்கி நின்று 30 பேர், அதுலேயும் ஃபில்டர் ஆகிட்டு கிட்ட 20 பேர் வருவாங்க, அதுலேயும் ஃபில்டர் ஆகிட்டு 10 பேர். ஸோ இதில் அப்போது 100 பேர் ஜாயின் ஆகிட்டு 10 பேர் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறுறாங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்லையும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு 1 year மேபி டைம் எடுத்துக்கலாம். அந்த 1 வருஷம் டைம் கொடுக்காதவங்க அவங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் வந்து ஜீரோ, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உங்களோட கேபிட்டல் வந்து நீங்கள் என்னென்னா பண்ணி எழுதி வச்சுங்க, உங்களோட கேபிட்டல் வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோ. ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஷன்றதுல விஷயம் நிறைய இருக்குது. ஆப்ஷனில் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷனில் என்ன டைம் டிகேன்ற விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எல்லோரும் வந்து டைம் டிகேன்னா என்ன, நம்ம வேறு ஏறுற பொருள் வாங்குதா வாங்கலாமா. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் 36 ஒரு பொருள் விற்குதுன்னா இது ஏறுறதுக்கான எவ்வளோ வாய்ப்புகள், இறங்கிறதுக்கான எவ்வளோ வாய்ப்புகள்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இது ஏறுறதுக்கான வாய்ப்புகள் என்ன, வெறும் 30% இல்லை. ஏன்னா இதை தான் இந்த அவுட் ஆஃப் த மணி, இந்த மணி, அப்புறம் என்ன சொல்லுவாங்க அது அட் த மணி, நிறைய என்னென்னவோ சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கடந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த அவுட் ஆஃப் த மணி நீங்கள் வாங்கின 30% இதில் கிட்டத்தட்ட 10% கூட எங்களை மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் இதே உங்களுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிட்டத்தட்ட 90% வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியாது. நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஓகே, நம்ம கால் ஆப்ஷனை மேலே போனால் ஏறுதில்லை சார், அதே இப்போ நீங்கள் இறங்கலான்னு சொல்லலாம். அப்படி என்ன எப்படி இறங்கும் என்ன இறங்குன்றத டீட்டெயிலாக நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, எப்படிலாம் இறங்கும், எப்படிலாம் ஏறும், ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஓகே. ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி போனால் உங்களுக்கு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும், டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகணும். என்ன அது 1000 ரூபாயில் டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கலாம், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாமா இல்லையான்னு போட்டுட்டு லோ கேபிட்டல் போட்டு என்னென்ன சொல்கிறாங்களா, ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்றாங்க, டெல்டாண்டாங்க, காமாண்டாங்க, தீட்டாண்டாங்க, டைம் வேல்யூன்றாங்க, அது இது ஒன்றும் புரியாமல் போயிடும். ஸோ இது மட்டும் புரிஞ்சுங்க, லோ கேபிட்டலில் உங்களால் கண்டிப்பாக கெயின் பண்ண முடியாது. ஆனால் லோ கேபிட்டலில் வச்சு நீங்கள் கேஷில் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி போட்டு உங்கள் எமோஷனல் எங்கே வேலை செய்து என்ன மாதிரி பிரச்சனை வருது அப்படின்றத ஒரு 5000 ரூபாய் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த 5000 ரூபாயும் ஜீரோ ஆகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பரவாயில்ல, அந்த 5000 ரூபாய் ஜீரோ ஆனாலும் நிறைய நாலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் கற்றுக்கலாம். அதை விட்டுட்டு நான் 5000 ரூபாய் வச்சு நான் பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் உள்ள இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய பணம் வந்து 2 நாளில் இல்லை 3 நாளில் வந்து கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஆகிடும்.
நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஒரு 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் நிறைய விஷயம் அலசி ஆராய்ஞ்சு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 5000 ரூபாய் வந்து கேஷில் நீங்கள் ஒரு அப்ளை பண்ணி 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி பண்ணி அதில் வந்து நீங்கள் லாபம் நஷ்டத்தை பார்த்து சின்ன சின்ன விஷயம் நெளிவு சொல்லிலாம் கற்றுக்கிட்டு இந்த 5000 ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதை புரிஞ்சுங்க. இது 5000 ரூபாய் ப்ராஃபிட் ஆரம்ப கட்டத்தில் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. பரவாயில்ல, இந்த 5000 ரூபாய் அனுபவத்துக்காக செலவு பண்ணுங்கள். 5000 ரூபாய் போயிடுச்சு எனக்கு, அதாவது 50,000 ரூபாய் வச்சு நான் அந்த 5000 ரூபாய் மீட்டுட்டு போகிறேன், அந்த ரிகவர் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த 50,000ம் ஜீரோ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க என்னோடய வீடியோ பரவாயில்ல, பிடிக்கலனாலும் பரவாயில்ல, டிஸ்லைக்காவது பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நிறைய பேருக்கு ஒன்றும் புரியாது. அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் லைக் பண்ணுறீங்க ஓகே, ஆனால் புதுசாக வரவங்க வந்து லைக் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா தெரியாது அவங்களுக்கு, நான் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு பிடிக்காது. என்னடா அது ஆப்ஷனில் லோ கேபிட்டல் வச்சு பணம் பண்ண முடியாதான்ற ஒரு விரக்தியில் என்ன பண்ணுவாங்க, டிஸ்லைக்கும் பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஆனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.